அவங்க ஏன் நடக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எழுந்து நடக்க முடியலன்னா ஒன்று லேக் ஆஃப் மோட்டிவேஷன். எந்திரிச்சு ஏன் போனோம், நான் ஒரு விரக்தி இருக்கலாம் வாழ்க்கையில். நிச்சயமா ஒரு ஒரு 50 வயசுக்கு மேலே எல்லாருமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு இருக்கு. இப்போ முதல்ல நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி இதெல்லாம் இல்லை. பட் இப்போ ரொம்ப அவசியம்னு ஃபீல் பண்ணுறோம். இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே உட்காருவாங்க. அந்த பழக்கம் போயிடுச்சு. ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கு பெரும்பாலானவர்களுக்கு அவங்க மகன் மகள் எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ இருக்கிற வயசானவங்களுக்கோ இல்லை இனி வயதாக போகிறவங்களுக்கோ அது இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஒரு பேக்கேஜாக தான் வருவாங்க எல்லாமே. ஒரு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கிட்னி பிரச்சனை இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். பேஷண்ட்டு வந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டோம். பட் அவங்க ஃபுல்லாக குணமாக இப்போ ஒரு சின்ன வயசுக்காரங்களுக்கு 40 இயர்ஸ்க்கு 2 வாரம் ஆகுதுன்னா இவங்களுக்கு 6 வாரம் ஆகலாம். வயசானவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா அவங்க கிட்னி வந்து பழைய டீ வடிகட்டி மாதிரி. பட் அவங்க செயலில் வித்தியாசம் தெரியும். இப்போ உட்காந்து எந்திரிக்க கஷ்டப்படுறாங்க, ஃபங்க்ஷனல் டிக்ளைன்னு சொல்லுவோம். அவங்க இல்லை ஒரு சாமான தூக்கறதுல கஷ்டப்படுறாங்கன்னா அதெல்லாம் மசில் ஸ்ட்ரென்த் போக்குதுன்னு அர்த்தம். ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜிரியாட்ரிக்ஸ் முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரான டாக்டர் ஸ்ரீகங்கா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட உண்மையா வந்து நம்ம வீட்ல வயசானவங்க இருந்தா பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள எப்படிடா நம்ம பார்த்துக்கிறது, ஒரு குழந்தையாவே மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றோம். பல சந்தேகங்கள் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இதுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணுமா, இது இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, தேங்க்யூ. ஆனா எழுந்து நடக்கிறதுக்கு வந்து சில சமயம் வந்து வயதானவங்களால முடியாது இல்லையா மேம்? ஸோ அப்படி இருக்கவங்கள எழுந்து நடங்க அப்படின்னு சொல்றதையே அவங்களுக்கு ஒரு மாரியான விஷயங்கள இல்லை, அது வந்து வந்து மோட்டிவேஷன் தான் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு அது அவங்க ஏன் நடக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எழுந்து நடக்க முடியலன்னா ஒன்று லேக் ஆஃப் மோட்டிவேஷன். எந்திரிச்சு ஏன் போனோம், நான் ஒரு விரக்தி இருக்கலாம் வாழ்க்கையில். சிம்பிள் திங்ஸ் ஒன்று. இப்போ சிம்பிள் சேர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்திரிச்சு நிற்கிறோன்னா நம்ம டக்குன்னு எந்திரிச்சிடும். இப்போ ஒரு ஒரு வயசானவங்கன்னா இதில் இப்படி ஊனிக்கிட்டு ப்ரெஷர் கொடுத்து தான் எந்திரிப்பாங்க. ஏன்னா அதுக்கு இந்த தொடை மசில்லாம் வீக் ஆயிருக்கும். அது நாளடைவில் இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே உட்காருவாங்க. அந்த பழக்கம் போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எல்லாமே சேர், பெஞ்சுன்னு வந்ததில உங்களுக்கு இந்த சப்போர்ட்டிங் மசில்ஸ்லாம் வீக் ஆனதுனால அவங்களுக்கு இப்படி சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங்லாம் கஷ்டமா இருக்கு. நிச்சயமா ஒரு ஒரு 50 வயசுக்கு மேல எல்லாருமே ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்னு இருக்கு. இப்ப முதல்ல நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி இதெல்லாம் இல்ல. பட் இப்ப ரொம்ப அவசியம்னு ஃபீல் பண்றோம். அப்படி பண்ற வயதானவர்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிக்கலாவும், மென்டலாவும். ஏன்னா இப்ப ஏன் அது முக்கியம் பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கு பெரும்பாலானவர்களுக்கு அவங்க மகன், மகள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. இப்ப அடுத்த ஜெனரேஷன் இப்ப இருக்கிற வயசானவங்களுக்கோ, இல்ல இனி வயதாக போறவங்களுக்கோ, அது இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. எல்லாம் வெவ்வேற ஊர்ல இருக்கலாம், பக்கத்துல இல்லாம போகலாம். அவங்க எப்படி இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது? அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாம, மத்தவங்களுக்கும் கஷ்டம் குடுக்காம எப்படி இருக்கிறதுன்னா, அவங்க அவங்கள பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அது சீரியஸா நம்ம ஊர்ல எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா, இப்ப அதுக்கு ஒரு பர்ப்பஸ் அதுக்கான வேணும். அவேர்னஸே இல்லாத மாரி இருக்கு. அதுக்கு ஒரு நீங்க ஆக்டிவிட்டி நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு பேஷண்ட்ட பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கேள்வியா 10 கேள்வி கேட்டேன்னா, நெறைய பேர் பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒரு இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஒரு 4 கேள்விக்கு அப்புறம் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா, பதில் வராது எனக்கு. நான் வேற கான்வர்சேஷன் ஏதாவது பேசி, கதை பேசி, நடுவுல என் கேள்விகள இது பண்ணி தான் நான் எடுக்கிறது. அதே மாதிரி ஐ ஃபீல் ஆக்டிவிட்டியும் நீங்க எக்சர்சைஸ் பண்ணுங்க, நடங்க. அந்த வயசுல வந்துட்டா, இப்ப எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அந்த வயசுல இருப்பாங்க. எனக்கு தெரியாதா? அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங். அது நமக்குமே இருக்கும். அது தப்பு கிடையாது. ஸோ அது வேற விதமா சொல்லி புரிய வைக்கலாம். ஓகே. அவங்கள எடுத்தோனே ஹார்ஷா நீங்க டெய்லி நடக்கணும், இவ்வளோ அப்படிலாம் நேரம் இல்லாம பண்ணணும். நீங்க நீங்க கூட வெளியில கூட்டிட்டு போலாம். கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம். இல்ல அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு ஆக்டிவிட்டிய பார்ட் ஆஃப் லைஃபா மாத்திக்கலாம். அது ஒரு ஒரு எக் ஆ ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிக்காம, இல்ல ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறது. அந்த மாரி வித்தியாசமான இதுல வச்சு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்ல ஒரு கார்டனிங் செட்டப் பண்ணி இத நடந்து நீங்க தண்ணி ஊத்தலாம். அந்த மாரி அவங்க டெய்லி லைஃப்ல எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு பார்த்தா, அது மேபி நெறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இருக்கும். ஓகே மேம். அடுத்த எம் வந்து மொபிலிட்டி மைண்ட் இத தாண்டி அடுத்த எம். தாண்டி போனோம்னா, ஆ இ இல்ல மல்டி மார்பிடிட்டீஸ்ன்னு. அதாவது அதாவது நெறைய ப்ராப்ளம் இருக்கிறது. கோமார்பிடிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கூட்டு நோய் அப்படின்னு. ஒரு வயசானவங்க எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்கும். அதாவது வெறும் ஒரு ஒரு சுகரோ, ஒரு பிபியோ அப்படி இல்ல. ஒரு பேக்கேஜா தான் வருவாங்க எல்லாமே. ஒரு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கிட்னி பிரச்சனை இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், நடக்க முடியாம இருக்கலாம், வெயிட் ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ வரும்போதே எல்லாம் ஒரு 10 மருந்தோட தான் வருவாங்க. ஸோ இத மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மருந்துனால பிரச்சனை இருக்கும். அவங்க வியாதிகள்னால பிரச்சனை இருக்கும். அந்த வியாதிகள்னால அவங்களால தினசரி வாழ்க்கைய
அவங்க வாழறதே கஷ்டமா இருக்கலாம். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அந்த தினசரி செயல்களுக்கு நெறைய ஹெல்ப் தேவைப்படலாம். இதெல்லாம்னால ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதனால மன உளைச்சல் வந்து டிப்ரஷன் வரலாம். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஏன்னா, ஒரு மருந்து ஒரு வியாதிக்கு ஒரு பிரச்சனைக்கு குடுக்குற மருந்து இன்னொரு ப்ராப்ளம் காஸ் பண்ணலாம். மருந்தினுடைய சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அதே மாரி ஒரு பிரச்சனைக்கு குடுக்குற மருந்து இன்னொரு பிரச்சனைக்கு குடுக்குற மருந்தோட இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ அதனால ரொம்ப காம்ப்ளெக்ஸ் நீட்ஸ் அதுதான் மல்டி மார்பிடிட்டின்னு சொல்றது. அதோட இல்லாம இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சோஷியல் சிச்சுவேஷன்ஸ் இப்ப வீட்டுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் பெட் வரைக்கும் தான் யோசிக்கிறாங்கன்னு இல்ல டாக்டர். அத தாண்டி என்னன்னு இப்ப பேஷண்ட் வந்த பிரச்சனைய சரி பண்ணிட்டோம். பட் அவங்க ஃபுல்லா குணமாக இப்போ ஒரு சின்ன வயசுக்காரங்களுக்கு 40 இயர்ஸ்க்கு 2 வாரம் ஆகுதுன்னா, இவங்களுக்கு 6 வாரம் ஆகலாம். ஸோ வீக்கா இருக்கலாம். வீட்ல போய் சப்போர்ட் தேவைப்படும். அப்ப வீட்டுக்கு போனா என்ன நிலைமை? யார் பார்த்துக்க போறாங்க? எப்படி அவங்க மேனேஜ் பண்ணிக்க போறாங்க? ஃபாலோ அப்லாம் யார் பண்ண போறாங்க? இப்ப அவங்க யாராவது இருக்காங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தா என்ன பண்ண போறாங்க? இல்லன்னா என்ன பிளான் இருக்கு? ஸோ இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் அந்த மல்டி மார்பிடிட்டின்னு அந்த இது முக்கியமான அது. இதெல்லாம் வந்து இந்த ஒரு வயதான மருத்துவரா இதெல்லாம் யோசிக்க வேண்டியதா? ஏன்னா இதுக்கு கட்டாயமா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, இப்ப நெறைய பேர் ஒரு பிரச்சனை இருக்கிறத இன்னொரு டாக்டர்ட்ட சொல்றதே இல்ல. அவங்க இப்ப நம்ம WhatsApp ஃபார்வர்ட் நெறைய ஆயிடுச்சு. இல்ல இப்ப எல்லா அவேர்னஸ் வருது. இப்ப சொந்தக்காரங்க இப்ப எல்லாம் நான் எல்லாம் எப்போதும் சொல்வேன்னா, உங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. வியாதிய பண்ணாதீங்கம்பேன். ஏன்னா, ஒவ்வொருத்தரும் சஜஷன் சொல்லுவாங்க. நான் இங்க போனேன், அதுக்கு அங்க போனேன்னு. ஸோ ஒரு மருத்துவர நீங்க கான்டாக்ட் பண்ணி, அவர் உங்கள பரிசோதித்து, அவர் என்ன சொல்றாரோ அத கேட்கணும் அதானே. ஏன்னா, அவங்க திடீர்னு ஒரு ஒரு தலைவலின்னு ஒரு பிரச்சனைன்னு ஒரு டாக்டர்ட்ட போலாம். முன்னாடி போன டாக்டர்ட்ட போன டீட்டெயில்ஸோ, மருந்துகளோ சொல்லாமயே இருக்கலாம் அவங்க. ஸோ அந்த டாக்டருக்கு தெரியாது. ஸோ அவர் அந்த சமயத்துல எக்ஸாமினேஷன் என்ன பார்க்குறாரோ அதான் எழுதி குடுப்பாரு. ஸோ அதனால இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அவங்க ஒரு ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டு யாருக்கு அவங்கள நல்லா தெரியுமோ, அவங்க வச்சு கோஆர்டினேட் பண்றது தான் ஈஸியர் அவங்களுக்கு. அப்பதான் அவங்க அந்த பேஷண்ட்ட நல்லா தெரியணும் அவங்களுக்கு. என்ன என்ன பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் இருக்கு. ஒரு 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 சஜஷன் சொன்னா கூட அவங்களால வீட்டுக்கு போய் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு. அடுத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம் மெடிகேஷன். மருந்துகள். ஏன் அது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்துகள் ஒண்ணு சைட் எஃபெக்ட்ஸ் வயசானா நெறைய வரலாம். கூட கனெக்ட் ஆகுறதா? கனெக்ட் ஆகலாம். ம். அண்ட் அவங்க நெறைய மெடிகேஷன்ல இருப்பாங்க. பாலிஃபார்மசின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 5க்கு மேல மருந்து இருந்தாலே பாலிஃபார்மசின்னு அர்த்தம். ஏன்னா நெறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதுல எவ்வளோ தேவை, எவ்வளோ தேவையில்ல அப்படிங்கிறது தான் அத பிரிச்செடுக்கிறது தான் எங்க வேலை நெறைய. ஸோ அது என்ன நெறைய ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அந்த டாக்டர் ஷாப்பிங் மாரி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து தனித்தனியா பார்ப்பாங்க. காதுக்கு தனியா, ஒரு ஒரு உறுப்பா போறப்ப, ஆளுக்கு ஒரு 5 மாத்திரை குடுத்தாங்கன்னா, 20 மாத்திரை ஆயிடும். ஸோ சிலப்ப அவங்க என்ன ஆகும்னா, இன்னும் அந்த ப்ரீவியஸ் டாக்டர் கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் இவர்கிட்ட போனேன், இவர் இந்த 5 குடுத்தாங்கன்னு. அவர் ஒரு 5 நெறைய டூப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிகேஷன் லிஸ்ட்ல அவங்க எடுக்கிற மருந்துல எது தேவை? ஸோ வயசானா என்ன சொல்லுவோம்னா, அப்சல்யூட்லி எது தேவையோ அது மட்டும் எடுத்தா போதும். அதாவது வயசானவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, அவங்க கிட்னி வந்து பழைய டீ வடிகட்டி மாதிரி. ஒரு டீ வடிகட்டி புதுசா வாங்குறப்ப நல்லா வடிகட்டும். ஸோ அது பழசாயிடுச்சுன்னா ஓட்டையெல்லாம் அடைச்சுக்கும். ரொம்ப சொட்டு சொட்டா தான். அதே மாரி தான் வயசானவங்களோட டீ கட்டிக்கிட்டி. வயசானவங்களோட கிட்னி. ஸோ அதில எவ்வளவு லோடு நம்ம கம்மியா போடுறோமோ, அவ்வளவு நல்லது அதுல. ஸோ எவ்வளோ மருந்து கம்மியா எடுக்கிறோமோ நல்லது. ஸோ அதனால தான் எந்த மருந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கைய மெயின்டெயின் பண்ண அவசியமோ, அது மட்டும் தான் வேணும். வீட்ல வயசானவங்க இருந்தாங்கன்னா, இதுக்கு ஒரு மாத்திரை டப்பா, இதுக்கு ஒரு மாத்திரை டப்பான்னு மாத்திரை டப்பாவே அவ்ளோ அடுக்கி வச்சிருப்போம். அதுதான் அதுதான் அது பிரிச்சு எது அவசியம், எது வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப எதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எது கண்டிப்பா அவங்களுக்கு உதவும். விச் வில் ஹெல்ப் அது மட்டும் தான் வேணும்னு சொல்லுவேன். விச் மைட் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதே கிடையாது எனக்கு. அது அந்த மாரி மருந்து வேணாம் லிஸ்ட்ல அப்படின்னு. கண்டிப்பா இது உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைய நீங்க இது செயல்படுறதுக்கு வேணும் அப்படின்னா, அது மட்டும் தான். ஸோ அந்த அது எக்ஸ்ட்ரா மருந்தெல்லாம் எடுத்துட்டாலே உங்களுக்கு மினிமல் மெடிகேஷன்ஸ் வந்துரும் அதுல. அண்ட் நெறைய டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தலை சுத்தலுக்கு அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்க்கணும். நெறைய டைம் அவங்க மன உளைச்சலா இருக்கலாம். இல்ல ஒரு ஒரு பிளெயின் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, லேக் ஆஃப் எக்சர்சைஸ் அதுவே உடம்பு வலிக்கலாம். அதுக்கு ஒரு டோலோ டெய்லி போடுறதுல அர்த்தம் கிடையாது. ப்ராப்ளம் சால்வ் ஆக போறதில்ல. ஸோ அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? ஏன் அவங்க வலி மாத்திரை எடுக்குறாங்கன்னு பார்த்து அட்ரஸ் பண்ணோம்னா, இந்த எக்ஸ்ட்ரா மருந்துகள் எடுக்கிறது தவிர்க்கலாம். அதோட இல்லாம நம்ம ஊர்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் அக்ராஸ் த கவுண்டர். பேஷண்டே போய் மருந்து கடையில வாங்கிக்கிறது. அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதே மாரி அந்த பார்மசில குடுக்குறவங்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை என்னலாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு மாத்திரை குடுன்னு கேட்டு வாங்கிர்றாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க டாக்டரையும் கேட்கறதில்ல, அந்த பார்மசிலயும் கேட்கறதில்ல. பாக்கி மருந்து தான் எடுக்குறாங்க. இதெல்லாம்
கொஞ்சம் தவிர்க்கணும் ஏஜ் ஆனா. ஓகே மேம். அடுத்த எம் என்னவா இருக்கு மேம்? அடுத்த எம் பார்த்தீங்கன்னா, ஸோ மைண்ட் பார்த்தோம், மொபிலிட்டி பார்த்தோம், மெடிடேஷன் பார்த்திருந்தோம் அண்ட் நடுவுல மல்டி மார்பிலிட்டிஸ் பார்த்தோம். அடுத்தது வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் அப்படின்னா, எது முக்கியம் அவங்களுக்கு? எதுக்காக வைத்தியம் பண்றோம்? ஸோ அதனால தான் இப்போ வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் கிடையாது. இப்போ வயதானவங்கள பார்த்தோம்னா, ஹெட்ரோஜினஸ் பாப்புலேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு மிக்ஸ்டு பேக். எனக்கு ஒரு 94 என்னோட பேஷண்ட் பாப்புலேஷன்லயே பார்த்தீங்கன்னா, 94 வயசுல வாரத்துல 3 நாள் டென்னிஸ் ஆடுறவர் 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 94 வயசுல. அதே மாரி 72 வயசுல வீல் சேர் பவுண்ட் ஒருத்தரும் இருக்காரு. ஸோ வேரியிங் டிகிரி. ஸோ இப்போ வயசானா இப்படிதான் இருப்பாங்கன்னு கிடையாது. உங்களுக்கு 90க்கு மேல இப்ப 100 ஒருத்தர் பார்த்தேன். அவங்க வைஃப் 97 பார்க்க போறேன். அவ இருந்து கொஞ்சம் காது கேட்கல. பட் நல்லாவே புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. வைஃப்க்கு என்னன்னுலாம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அவர் அந்த வயசுல 100ல. இட் இஸ் அமேசிங். அது வந்து நெறைய ஃபேக்டர்ஸ். அது அவங்களுக்கு ஜெனடிக்கா இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை முறை, டிசீஸ் ஃப்ரீயா இருந்திருக்கலாம். அவர் ஆக்டிவா இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்படிலாம் இருக்கு. பார்க்கும்போது ஆச்சரியப்பட வேண்டியதா டெஃபினட்டா. இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம நல்லா வாழறதுக்கு நெறைய ஸ்கோப் இருக்கு. நம்ம அத யூஸ் பண்றதில்ல. விட்டுர்றோம். வெறும் மருந்து, மாத்திரை, சப்ளிமெண்ட் மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் இப்ப புரோட்டீன் சிம்பிள் திங். இப்ப புரோட்டீன் சாப்பிடுறோம். புரோட்டீன் ஷேக். புரோட்டீன் ரொம்ப முக்கியம் புரதச்சத்து நமக்கு. பட் எக்சர்சைஸ் இல்லாம புரோட்டீன் நமக்கு யூஸ் கிடையாது. இப்ப வயசானவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏஜ் ஆனா இப்ப எல்லாரும் வந்து புரோட்டீன் சேர்த்துக்கங்க, இல்ல நான்வெஜ் சாப்பிடுறவங்கன்னா எக் சேர்த்துக்கங்கன்னு பண்றாங்க. அத மட்டும் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்ல. அவங்க ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டு இப்போ வயசானா மசில் லாஸ் பத்தி மொபிலிட்டில சொன்னோம். அது மசில் லாஸ் எல்லாம் போயி அவங்க சுருங்குற நிலைமை வரப்ப எல்லாமே போயிருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நெறைய டைம் அவங்க கண்ணாடில பார்க்கறப்ப நார்மலாவே இருப்பாங்க. அவங்களுக்கே நார்மலா இருக்கிற மாரி தான் தெரியும். பட் அவங்க செயல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ உட்கார்ந்து எந்திரிக்க கஷ்டப்படுறாங்க. ஃபங்ஷனல் டிக்ளைன்னு சொல்லுவோம். அவங்க இல்ல ஒரு சாமான தூக்கறதுல கஷ்டப்படுறாங்கன்னா, அதெல்லாம் மசில் ஸ்ட்ரெங்த் போகுதுன்னு அர்த்தம். ஸோ அத எக்சர்சைஸ் பண்ணி கூட புரோட்டீன் ஹெல்ப் பண்ணுமே தவிர, ஸோ அது மாரி அந்த வாழ்க்கை இது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு காம்பினேஷன். எப்படி நம்ம ஒரு அ சமையல்ல ஒரு ஐட்டம் பண்றோம்னா, ஒரு அ இன்கிரீடியன்ட் வச்சு சமைக்க முடியாது. ஒரு ஒரு சாம்பார் எடுத்தாலே நம்ம பருப்பு, புளி, ஒரு ஒரு கொரியாண்டர் சீட்ஸ் ஒரு நெறைய ஐட்டம்ஸ் வேணும். அது மாரி ஒரு ஆரோக்கியம்னு எடுத்துட்டோம்னா, பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணுன்னு கிடையாது. ஸோ அது ஆக்டிவிட்டி, நல்ல தூக்கம், ஆ நல்ல டயட்டு, குட் மென்டல் ஹெல்த்து, சரவுண்டிங், குட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட். வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட்னா எதுக்கு வைத்தியம் பண்றோம்? அவங்களுக்கு பேஷண்ட் சென்ட்ரிக் அப்ரோச். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன முக்கியம்? நம்ம ஒரு ஆக்டிவான பேஷண்ட் இப்ப எனக்கு ஒரு ஆக்டிவான பேஷண்ட் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன். 87 இயர்ஸ் அப்டின்னா, அவருக்கு வேற பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் அவர் ஃபுல்லி ஆக்டிவ் இண்டிபெண்டன்ட்டா இருக்காரு. அப்ப அவருக்கு எல்லாமே எவ்ளோ முடியுமோ அவர் அந்த ஆக்டிவிட்டி மெயின்டெயின் பண்ண எவ்வளவு அக்ரெசிவா முடியுமோ ஐ வில் கோ. இல்ல இது போரும் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அவருடைய ஆக்டிவிட்டி லெவல் இவ்வளவு இருக்கு 87ல. பட் அதே வந்து இப்போ பெட் ரிடனா இருக்காங்க. ஆ ஒரு வாழ்க்கையில தரமே இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, மேலும் மேலும் அவங்கள ரிப்பீட்டடா டெஸ்ட் பண்ணி கஷ்டப்படுத்தி பண்றதுல அர்த்தம் இல்ல. ஸோ அதுல வாட் மேட்டர் அதனால தான் பேஷண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் எது முக்கியம் அந்த பேஷண்ட்டுக்குன்னு அத கான்சன்ட்ரேட் பண்றது தான் அந்த வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட்.